அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகள் இணைந்து வான்வழி தாக்குதல்களை தொடங்கியுள்ள சூழலில் வெளிநாட்டில் வசித்து வரும் ஈரானின் முன்னாள் இளவரசர் ரெசா பஹ்லவி ஈரானிய மக்களுக்கு முக்கிய செய்தி ஒன்றை விடுத்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளுமே ஈரான் மீது இன்று தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் ஈரானின் உச்ச தலைவர் காமேனியின் அலுவலகம் அமைந்திருக்கும் பகுதி, ஈரானின் தலைநகரான டெஹ்ரான், அணு ஆயுத பகுதிகள் உள்ளிட்ட பல இடங்களில் நடத்தப்பட்டது. ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறையும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் உறுதிப்படுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் ஈரான் மீதான தாக்குதலை முதலில் தொடங்கியது இஸ்ரேல். அதன்பின் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. ஆனால் இன்று அமெரிக்கா, இஸ்ரேல் இரண்டும் ஒன்றாக ஒரே நேரத்தில் களத்தில் இறங்கி ஈரானை தாக்கி வருகிறது. டெஹ்ரானில் உள்ள அதிபர் மாளிகை, உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் அலுவலக வளாகம் மற்றும் ஈரானின் ஏவுகணை தளங்களை குறிவைத்து தாக்குதல் அரங்கேறி வருகின்றன. அதனால் ஈரான் தனது வான்பரப்பை முழுமையாக மூடியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானிய புரட்சிகர படை எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கையால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஈரானில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அவசர உதவிக்கு தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்தை அணுகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து பேசிய ட்ரம்ப், ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பயங்கரவாத ஆதரவு உலகிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. எமது தேசத்தையும் நட்பு நாடுகளையும் காக்க இந்த நடவடிக்கை அவசியமாகிறது. ஈரான் அணு ஆயுத வலிமை பெறுவதை அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார். இப்படியிருக்க வெளிநாட்டில் வசித்து வரும் ஈரானின் முன்னாள் இளவரசர் ரெசா பஹ்லவி ஈரானிய மக்களுக்கு முக்கியமான செய்தியொன்றை கூறியிருக்கிறார். அதாவது, ஈரானில் தற்போது நிலவி வரும் போர்ச்சூழலை கருத்தில் கொண்டு மக்கள் அனைவரும் மிகவும் விழிப்புடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த தாக்குதல்கள் ஈரானின் தற்போதைய அடக்குமுறை ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு வழியாக அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ராணுவத்தினர் மற்றும் அரசு அதிகாரிகள் தங்களின் சொந்த மக்களுக்கு எதிராக செயல்படாமல் மக்களுடன் இணைய வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இது ஈரானிய மக்களுக்கு எதிரான போர் அல்ல, மாறாக அவர்களை அடிமைப்படுத்தி வைத்துள்ள ஆட்சி முறைக்கு எதிரான நடவடிக்கை என்று அவர் தனது உரையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் ஒரு ஜனநாயக நாடாக உருவெடுக்க வேண்டியது அவசியம் என்றும், அனைத்து இன மற்றும் மத பிரிவினரும் இணைந்து புதிய ஈரானை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரானின் கடைசி மன்னரான முகமது ரெசா பஹ்லவியின் மகனான ரெசா பஹ்லவி 1979ஆம் ஆண்டு புரட்சிக்கு பிறகு அமெரிக்காவில் வசித்து வருகிறார். ஈரானில் நிலவும் தற்போதைய ஆட்சி முறைக்கு எதிராக உலக நாடுகளின் ஆதரவை திரட்டுவதில் அவர் முக்கிய பங்காற்றி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.